திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அன்புக்கும் பெயர் போன துலாம் ராசி அன்பர்களே வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் எங்கேங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நவகிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதொரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம போடுற காணொளி உங்களுக்கு தினமும் வரும். ஓகேங்களா? துலாம் ராசிக்காரவங்க எப்படின்னு சொல்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படியே சிந்தனையாக இருக்கட்டும், தெளிவாக இருக்கட்டும். இப்போ ஒருத்தவங்கள இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இவங்க கூட பழகிறீங்கன்னா அவங்க வந்து குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் நோட் பண்ணணும், நம்ம இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்படி அப்படியா இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பழகிறத வச்சு அவங்களே சொல்லுவாங்க, நீ இப்படி தான். அவங்களே சொல்லுவாங்க, நான் இதை யோசிக்கல, ஆனால் இவங்க கேரக்டர் இப்படி தான், இந்த இடத்துல இப்படி செய்வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்னா, இப்போ இவங்க ஃப்ரெண்ட்னா உறவினர்கள் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஈஸியாக ஒருத்தவங்களை அப்படி தராசு நிறுத்திடுவாங்க. ஒருத்தப்ப ஆளை பார்த்தோன்னே எடை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி குணம் கொண்ட துலாம் ராசிக்காரவங்க. ஆனால் எடுத்தவங்க கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் தெளிவாக ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கட்டும், இதை செஞ்சால் இது கரெக்டாக இருக்கும், அது செஞ்சால் கரெக்டாக இருக்கணும், அத்தனை தெளிவும் சிந்தனையும் அறிவும் பெற்ற துலாம் ராசிக்காரர்கள். அன்பால் பாலா போனவங்க யாருன்னு கேட்டால் இவங்க மட்டும்தாங்க. இவங்க எப்படிங்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரியும். ஆனால் ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்க, இல்லை ஒரு காலத்தில் ஏதோ அன்பாக இருந்துட்டோங்கிறப்ப ஒருத்தவங்க இப்போ ஏமாத்துறாங்கன்னா கூட சரி விடு, அன்னைக்கு அப்படி இருந்தோம்ல அப்படின்னு நினச்சி யாராவது இப்போ ஒரு குழி இருக்குது தெரியாமல் போய் விழுகலாம். ஆமாம், குழி இருக்குது, சரி அந்த இடத்து வழியாக நான் போன தடவை நடந்து வந்தேன், இப்போ குழி இருக்குது, அதுக்காக நான் ஓரமாக போக முடியுமா, நான் அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறேன் அப்படின்னு போய் விழுகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம துலாம் ராசிக்காரவங்க தான். ஓகேங்களா? குடும்பத்துக்காக, உறவினருக்காக, நண்பர்களை குடும்பம் அப்படின்ட்டா இவங்கள மாதிரி செய்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. இப்போ செஞ்சுருவோம், இப்போ நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்களா, இப்போ நம்ம செஞ்சுருவோம், நாளைக்கு நமக்கு தான், இப்போ நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும், நாளைக்கு இவங்களாம் நம்மளை பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. இது நம்ம கடமை, இப்போ நம்ம செய்கிறது நம்ம கடமை, நாளைக்கு அவங்க செய்கிறது அவங்க கடமை, அந்த மாதிரி ஒரு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்கணும். அதாவது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, துலாம் ராசிக்காரவங்க எப்பயுமே பளிச்சுன்னு நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான். பார்த்தாவே பலன்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட அதாவது அவங்க என்ன வச்சுருக்காங்களோ, இப்போ இதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க என்ன வச்சுருக்காங்களோ சில விஷயங்கள் இப்போ எப்படி யோசிச்சு பாருங்கள், அந்தந்த அவங்கவுங்க வசதிக்கு நடுத்தரமாக இருக்காங்களா, நார்மலாக இருக்காங்களா, ஏழையாக இருக்காங்களா, பணக்காராக இருக்காங்களா, அவங்கவுங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க அவங்கள ப்ரெசன்டபுளாக வச்சுக்குவாங்க எப்பயுமே. இப்போ துலாம் ராசிக்காரவங்க பணக்காரவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க 2 பேரும் ஒரு லேடிஸ் அந்த சாரீ, ஜென்ஸ் அந்த ஷர்ட், 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்தோம். நான் இதை பழசாக்கிட்டேன், இன்னும் அப்படியே புதுசு மாதிரி வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத வச்சு